பார்த்தீங்கன்னா அந்த லைன் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் டேமேஜாக இருக்குது. அடிக்கடி பார்த்தீங்கன்னா லைன் இப்போ கட் ஆகும், ப்ராப்ளம், கரண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை. நேற்று ஒன்றும் போக்குவரத்து கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க. என்னங்க பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியல. ஏதோ கொஞ்சம் இந்த அரசாங்கம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இதனால ரொம்ப வருத்தப்படுறாங்க. அங்கங்கே பார்த்தீங்கன்னா புதியும் பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் ஒரு பக்கம், இபி ஒரு பக்கம், லைன் ஒரு பக்கம், எல்லா இடத்துலையும் டேமேஜாக இருக்குது. என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியல. இதனால பொதுமக்கள் வந்து ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு நிகழ்ச்சி பண்ணுறாங்க. நாங்களே நேற்று பார்த்தீங்கன்னா ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹவராக நிற்கிறோம். வண்டி வண்டி கூட வரல. என்ன பண்ண முடியும்? ஒன்றும் சொல்ல முடியல சார். அதனால நாங்கள் வந்து வருத்தம் தெரிவிக்கிறோம் சார். இதனால இயற்கை வந்து ஒன்றும் சொல்றதுக்கு வருத்தம் இல்லை சார். சென்னையில் அடிக்கடி ப்ராப்ளமா இருக்கு. தண்ணி வசதி கம்மி, தண்ணி தேங்குது. மண்ணடி பேரிஸ் மண் தண்ணி ஃபுல்லா இருக்கு. எதுவும் வந்து பார்க்கறதில்லை. குப்பை வந்து அதெல்லாம் வந்து தவிர தண்ணி தேங்குது வந்து பார்க்க மாட்டாங்க. மக்களை கொஞ்சம் பார்க்கணும், மக்களை இது பண்ணணும். அதிக கொஞ்சம் வந்து ஏரியா இருந்து பார்க்கணும். யாரும் பார்க்கறதில்லை. எல்லாம் ஓட்டு வண்டி வராங்க. ஓட்டு வாங்க சொல்ல இது பண்றாங்க. வந்து ஓட்டு வாங்க சொல்ல டைம்ல வராங்க. அந்த டைம்ல மழை டைம்ல வந்து ஏரியா வந்து இந்த ஏரியா ப்ராப்ளம் இருக்கு, ஏரியா லைட் ப்ராப்ளம், மழை ப்ராப்ளம் இதெல்லாம் பார்க்கணும். வந்து அதிகாரிங்க வந்து எந்த ப்ராப்ளம் எதுவும் பார்க்க மாட்டாங்க. வந்து அது ஒரு ப்ராப்ளம். வந்து எந்த தண்ணி தேக்கம் எங்க ஏரியால கிடையாது. நல்லாதான் இருந்தது. மழை பெய்ஞ்சாதான் நல்லது. போக்குவரத்து நான் வெளியே வரலங்க, எதுக்குமே வெளியே வரல. போக்குவரத்துக்கு எந்த வெளிக்கும் வெளியே வரல. காய்கறி வாங்க வந்தா வாங்கிக்கின்னு வீட்டுல போனதோட அவ்வளவுதாங்க. அதாவது போன இதோட இந்த புயல் வந்து பாதிப்பு கம்மி தான். ஆரியை பொறுத்த வரைக்கும் இந்த இல்லை. நான் இருக்கிற தெருவில் இல்லை, கரண்ட் கட்டு இல்லை. தண்ணி தான் மெயின் ரோட்ல தான் கொஞ்சம் நின்றுது. அதை கரெக்டாக பார்த்துருந்தாங்க. அதெல்லாம் நிவாரண பொருளெல்லாம் இருக்கு. மழை வந்தா நல்லா ஜில்ஜி இருக்கும். புயல் திரும்பி போட்டு திரும்பி வருது. ஆனால் மழை வந்து ஃபாஸ்டாக பெய்யுது, ஆனால் ஸ்லோவாக பெய்யுது, ஆனால் விட்டு போயிடுது மழை. அதனால மக்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கலாங்க ஊர்ல. அதனால எல்லாரும் அவங்க சொந்த ஊர் போகலாங்க. திருச்சூர், அம்பத்தூர் எல்லாரும் அவங்க ஊருக்கு போகலாங்க. நான் சொன்னேன். மழை தாக்கம் ரொம்ப அதிகமாகவே இருந்தது. நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு மழை பெஞ்சுது. ஆனால் சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்த சில இடங்கள்ல தான் தண்ணி தேங்கி இருந்தது. சில இடங்கள்ல வந்து தீவிரமாக அந்த புதுசாக அந்த காவா தண்ணி போகிற இது சரி பண்ணாங்களா, அது மூலயமா எல்லா தண்ணியும் சீக்கிரமா சரியா போயிடுச்சு. கடகன்னு காலி ஆயிடுச்சு. இப்போ அந்த தண்ணி போற காவா வெட்டலனாக்கா, தூர் எடுக்காம புதுசா போடலனாக்கா இன்னும் சென்னை பாதிக்கப்பட்டிருக்கும். இப்போ அது எடுத்ததுனால சரியாயிடுச்சு. தண்ணி தேங்கி இருக்கு. ஆஸ் யூஷுவல் தான். மழையில என்னென்ன பாதிப்பு வருமோ, என்னென்ன கஷ்டப்படுவோமோ அதே தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா பெருசா பாதிப்பு ஒன்றும் எங்களுக்கு இல்லை. ஆனால் நான் இருக்கிறது வந்து குடிசை மாற்றுவாடு வீடு. அதனால கொஞ்சம் கஷ்டங்கள் ஆஸ் யூஷுவல் எப்பவுமே இருக்கு. மழை வந்தா இருக்கிறது கொஞ்சம் இடம் தான். கட்டில தான் 4 பேர் உட்காந்துருக்கோம். மற்றபடி இப்பதான் இடிக்க சொல்லியிருக்காங்க, ஆர்டர் பண்ண எல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் என்னன்னு தெரியல, இங்க அவசரத்துக்கு வேற எங்க ஷிஃப்ட் பண்ண முடியல. அது இல்லாமல் வாழ்வாதாரம் ரொம்ப போயிடுச்சு. தின வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நாங்கள் இங்கே பீச்சில் தான் கடை போட்டிருக்கோம். ஸோ கடை போட முடியல. அதனால வருமானம் இல்லை. ஆட்டோ ஓட்டுறோம். அடிஷனலாக ஆட்டோ மக்கள் அலர்ட் பண்ணதுனால மக்களும் வெளியே வர்றதில்லை. தினசரி வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். கண்டிப்பா பாதிக்கப்படும். மீட்பு பணி கரெக்டா பண்ணிட்டே இருக்காங்க. இடைவெளி விடாம அங்கங்க யாரும் தேங்காம முடிஞ்ச அளவுக்கு. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்பெல்லாம் ரொம்ப உண்மையிலேயே பாராட்டதான். தூய்மை பணியாளர்கள் எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களாம் கொஞ்சம் சோறு இடும்போது நம்மள மாதிரி பொதுமக்கள் கொஞ்சம் அவங்களுக்கு பூட்ஸ் பண்ணணும். அவங்க செய்யற வேலைக்கு நம்மளும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். நாங்கெல்லாம் எங்க ஏரியாவெல்லாம் பண்ணோம். நாங்களே பாதி தழையெல்லாம் மாறி போட்டு அவங்க கூட இருந்து ஹெல்ப் தான். நம்ம முழுசா பண்ண முடியாது. அவங்களும் பண்றாங்களேன்றது அவங்களுக்கு கொஞ்சம் உத்வேகம் இருக்கா, உற்சாகமா பண்ணுவாங்க. ரோட்ஸ் கொஞ்சம் டேமேஜ் இருக்கு. ஏன்னா நடந்து வந்ததுனால நான் சொல்றேன். ரோட்ஸ் கொஞ்சம் டேமேஜ் இருக்கு. மற்றபடி தண்ணி எங்கேயும் பெருசா தேங்கி நிக்கிற மாதிரி தெரியல. ஸோ இட்ஸ் ஆல் குட். இப்போ சென்னை சொல்றேன் நான். கரண்ட் கட்டு நேற்று ஓரளவுக்கு இருந்துச்சு. பட் அது ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இல்லை, மேனேஜபிளா தான் இருந்துச்சு. ஸோ அதனால பெருசா இம்பாக்ட் தெரியல எனக்கு இந்த வாட்டி. மேபி எங்க கோச் ஒருத்தர் கிட்ட அவர் தான் சொன்னாரு. சரியாயிடுச்சு. ஓரளவு சில இடத்துலாம் சரியாயிடுச்சு, சில இடத்துலாம் அதிகமாக தண்ணி. கரண்ட் நாங்க இருக்கிற இடத்துல கட் ஆகலாம். இது வந்து கம்மி தான். இந்த வாட்டி பெஞ்சது கம்மி. முன்னாடினா அதிகமா பெஞ்சிச்சுல. இது அதை கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். இது இந்த மாதிரி அவங்களுக்கு பாதிப்பாகவும் தெரியலப்பா. புயல் கம்மி, காற்று கம்மி, புயல் கம்மி தான். இந்த வாட்டிலாம் அவங்களுக்கு சேதம் கிடையாது. கரண்ட்லாம் ஓரளவுக்கு இந்த மாதிரி பரவாயில்ல. ஓரளவுக்கு பரவாயில்ல தான். சென்னைக்கு அதிகம் தான் மழை. இங்க ஓரளவுக்கு லைன் எல்லாம் பக்கம் வரலாம். இங்க ஓரளவுக்கு போயிடுச்சு தண்ணி. வேற வெளியேற மேடவாக்கம் அந்த சைடு தான் ரொம்ப தண்ணி. இங்க பரவாயில்ல. நம்ம இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் தண்ணி இல்லை. கரண்ட் ஓரளவுக்கு தான். ஓரளவு போய் வந்துச்சு. அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. மழை வந்தனால கரண்ட் ஓவர் லைன் இருக்கிற நிறைய இடத்துல கரண்டே கிடையாது. இங்கேயாவது பரவாயில்ல வந்துடுது உடனே.
ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படியும் அது ரொம்ப தண்ணி சென்னம், ரொம்ப தண்ணி, அதிகமான தண்ணி, வரவே முடியல. கொஞ்சம் வத்தல கார் வரப்பெல்லாம் கொஞ்சம் அப்படியே இவ்வளோ வரைக்கும் இருந்தது. கார் வரப்ப கொஞ்சம் அப்படியே அதிகமாக வந்தது. நான் டி நகர்லேருந்து நடந்து வந்தேன், ஒரு பஸ் கூட வரல. ரோடு மெயின், ரோடு தண்ணி வசதி தான், ரோடு வசதி நல்ல வசதி தான், நல்லா பார்த்தா நல்லா இருக்கும். அந்த ப்ராப்ளம் இந்த ஏரியா வந்து பார்க்கணும், அதிகம் வந்து பார்க்கணும். ஒரு முன்முச்சம் நல்லா இருக்காது, அவர் கொஞ்சம் அவர் சொல்ல முடியாது, குறை சொல்ல முடியாது, முன்முச்சை குறை சொல்ல முடியாது. அவர் கூட இருக்க ஆள் வந்து ஏரியா பார்க்கணும், அவர் நல்லா மக்களை பார்க்காது முன்முச்சது. அதெல்லாம் எதுவுமே ஆகலைங்க. எங்க ஏரியால வந்து கரண்ட் கட்டுக்கு எதுவுமே ஆகலைங்க. இல்ல மழை வந்தா தாங்க தான் செய்யும், மழை இன்னும் தேவையில்லை. ரோடெல்லாம் கொஞ்சம் இப்போ வந்து கொஞ்சம் இது ஒஸ்டா தான் இருக்கு, மழை பெஞ்சதால கொஞ்சம் ஒஸ்டா தான் இருக்கு, அது கொஞ்சம் பார்க்கணும். நைட்ல புயல் காரணத்தினால அவ்வளவு பாதிப்பு இல்லை, அது தெரியல, பொதுவா தெரியல. அதெல்லாம் சென்னையில ஓரளவுக்கு இல்ல, வெளியில எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கரண்ட் போயிடுச்சுன்னு சொன்னாங்க செங்கற்பட்டு கிட்ட எல்லாம். ஆனா சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஆகல. போக்குவரத்து இல்ல, இந்த மழையினால வேலை வெட்டி இல்லாம தான் இருந்தது தவிர போக்குவரத்து எல்லாம் இல்ல. நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க, நல்லா சேவை பண்ணாங்க. சென்னை மாநகராட்சியில எந்த பிரச்சனையும் இல்லை. நிவாரண வந்து இல்ல, ஆளை பார்த்து கொடுக்காங்க. டோக்கன் கரண்ட் அப்பவே கட் ஆயிடுது. தெரு லைட் மெயின், தெரு லைட் தான் நம்மளுக்கு தேவை. ஏரியா தெரு லைட்னா அடிக்கடி இப்போ தெரு லைட்னா பைக் எடுத்துன்னு போயிடாங்க, வீட்டுக்குள்ள ஆள் வராங்க, தெரு போடுவாங்க, நம்மளுக்கு தெரிய மாட்டேன். நம்மளுக்கு அதான் ப்ராப்ளம். ஏங்க இதோட அதிக மழை வந்து தாங்கி தானேங்க, உலகத்துல எது இருந்தாலும் தாங்கி தானேங்க. மழை வந்து நம்மளுக்கு வெயிலும் மழையும் கலந்து ஒரு மாநிலம் தானே அது. கேரளா இது மாதிரி கிடையாது. அதுக்கு சொல்றதுக்கு எனக்கு இது சரியா இல்லை. நான் வெளியே வந்து பார்த்தா சொல்லலாம். செயல்பட்டுதான் எங்க ஏரியால எதுவுமே கிடையாது, இருந்தாலும் நான் சொல்லலாம். அதெல்லாம் வேலை செய்யும், தூய்மை பணியாளர்லாம் நல்லா தான் வேலை செய்யும். கரண்ட்டு கட்டு அவ்வளோ ஒன்றும் அந்த இஷ்யூ இல்லை, பரவாயில்ல. கரண்ட்டு அவ்வளோ ஒன்றும் கரண்ட்டெல்லாம் போகல எங்கள் ஏரியாவில். மற்ற தொகுதியில் எப்படின்னு தெரியல, அவங்களோட கஷ்டம் தெரியல. என்னுடைய தொகுதியில் எதுவுமே கரண்ட்டு போகல. டிஃப்ரெண்ட் தெரியுது. அது இயற்கை பேரிடை இப்போ நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது, கணிச்சு சொல்ல முடியாது, வானிலை யாராச்சுமே சொல்ல முடியல. அதனால பட் இது வரைக்கும் நாங்கள் மேனேஜ் பண்ணுறோம். ஆமாம் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆட்டோ ஓட்டுறதுனால சில இடங்கள்லாம் நான் போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த யாருக்கும் எந்த இழப்பும் கிடையாது இந்த தரம், நல்லாவா பண்ணியிருக்காங்க. அதனால கவர்மெண்ட் எல்லா விஷயத்தையும் முடுக்கி விட்டு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. மழை அதுக்கு தகுந்த மாதிரி தொடர்ச்சியாக அடித்து ரொம்ப சேதாரப்படுத்தாம அந்த கேப் விட்டதுனால அவங்களால அதை கரெக்டாக பண்ண முடியும். தண்ணியெல்லாம் தேங்கலை, கரெக்டாக போயிட்டு இருக்கு. இன்னும் ட்ரைனேஜ்லாம் ஃபுல்லாக இருக்குது. சில இடத்துலலாம் வந்து வீட்டிலேருந்து வர ட்ரைனேஜ்லாம் அப்படியே தேங்கி தரமட்டத்துக்கு நிற்குது. அது கொஞ்சம் டவுன் ஆகணும். அது டவுன் ஆன வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை தான் வீட்டில் இருக்கிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க. மற்றபடி ரோட்ல எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை. இயற்கை வந்து எதையும் நம்ம கனெக்ட் பண்ண முடியல சார். இயற்கை வந்து இன்னும் நம்ம நினைக்கிறது ஒன்றா இருக்கு, நடக்கிறது ஒன்றா இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது சார். இயற்கை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் கஷ்டப்படும், வர ஒன்றும் கிடையாது. என்ன ஒன்று அங்கங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒன்றும் பண்ண முடியல. எங்க லைட் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும், இல்லை சோலார் கிளாக் பண்ணீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இந்த லைட் ஆஃப் பண்ணோன்னே சோலார் ஒன்று ஆட்டோமேட்டிக்காக எது ரொம்ப இருந்துச்சுன்னா அந்த வயசானவங்களாம் வந்து நல்லா பண்ணலாம். அது சோலாரும் வரல, ஒன்றும் பண்ண முடியல, என்ன பண்ண முடியும் சார். எங்க ஏரியாவில் தண்ணி நிற்குது சார், ஒன்றும் இது வரைக்கும் கார்பரேஷன் வந்து நிற்கல, ஒன்றும் பண்ண முடியாது. மேட்டுக்குப்போம், கண்ணஞ்சாவடி, பிடிஸ் எல்லாம் அந்த ஃபுல்லாக லைன் ஃபுல்லாக டேமேஜ். எல்லாம் வண்டி டூ வீலர் கூட விட்டு பாருங்க, வண்டி பஸ்ஸில் தான் வெயிட் பண்ணியிருக்கேன், ஒன்றும் பண்ண முடியல சார். எனக்கு மழை அந்த அளவுக்கு இல்லையோ அப்படின்னு தோணுது. ஏன்னா யூஸ்வலாக மழை வந்ததுன்னா நமக்கு எங்க ஏரியா அதுவும் வேலைச்சேரி அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தண்ணி நிற்கும். மேபி இவங்க எடுத்த ப்ரிகாஷன்ஸா இல்லை மழை பெருசா இல்லையா தெரியல. அது அவர் கூட ஆளுனா கொஞ்சம் செய்ய வந்து பார்க்கணும். அவன் பையன் வந்து பார்த்தா, நேற்று வந்து பார்த்தாரு வேசாபடியில், நல்லா தண்ணி வச்சு பார்த்தாரு. அவன் பையன் பேர் தெரியாது, எனக்கு பையன் பேர் தெரியாது. அவன் நல்லா ஏரியா பார்த்தா வந்து வேசாபடி தெரியல, அவன் நல்ல ஏரியா தான் பார்த்தாரு. அவன் அந்த ஏரியா நீங்க வந்து பார்த்து பிரைஸ் வந்து பார்த்து நல்லா இருக்கும். நேற்று நைட்டு கட் பண்ணாங்க, அப்புறம் இது பண்ணிட்டாங்க, பரவாயில்ல. தகவல்லாம் வந்துச்சுதான், தகவல் வந்துட்டு நாங்கள் வெளியே தான் நேற்று ஃபுல்லாக கரண்ட் கட்டு, காலையில் நைட்டு தான் விட்டாங்க, கரண்ட் விட்டாங்க. அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இங்கே ஃபுல்லாக மினிஸ்ட்ரி ஜட்ஜிங்கிறதுனால ஒன்னே எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. அதனால் இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த சைடு இந்த பக்கம் பட்டம் பக்கம் தாண்டி தான் கரண்ட்லாம் கிடையாது, இந்த பக்கம் அடையாறு தாண்டினாலும் கரண்ட் கிடையாது. இங்கே ஓரளவுக்கு போறாரு, நல்லா இருக்கு. நிறைய தான் பண்ணலாம், இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. இல்ல கரண்ட் தெரியல. இப்போ நாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கவர்மெண்ட்ல, அவங்க காவை போட்டு டக்குன்னு எதிர்த்தாங்க. இங்க பீச்சு அப்படியே தனியா இருக்கு, அதனால குளிடு அண்ணா காற்று வைக்குது. இப்போ நாங்க பீச் போயிட்டு வரோம், மழை பெய்யுது, திரும்ப மழை நின்றுச்சு, திரும்ப மழை பெய்யுது, திரும்ப மழை வரும் சொன்னாங்க நியூஸ்ல. அதனால பார்ப்போம் நம்ம. இல்லை, நான் அந்த அளவுக்கு போறேன், ஒரு பிரச்சனை இல்லை. நுழைய முடியாத தெருக்கள்ல தான் கொஞ்சம் தண்ணி தேங்கி. என்னுடைய ஆஸ் யூஷுவல் தொழில் இதுதான், அதை நான் எப்போதும் போல நடத்துறேன். அதே போல இங்க பீச்சில் கடை போட்டிருக்கோம். ஆனால் பீச்சில் கடை போட முடியல, இப்போ வருமானம் இல்லை எங்களுக்கு, மக்களும் வரமாட்டாங்க அதிகமாக. அதுக்கு என்ன இப்போ நிவாரணம் அந்த மாதிரி
ஏதாவது கொடுத்தா கண்டிப்பா நல்லா இருக்கும். எதுவும் நிவாரணம்லாம் எங்களுக்கு ஒன்றும் வரல. பட் நிவாரணம் கொடுத்தா இந்த மக்களுக்கு எந்த மாதிரியான ஆளுங்களுக்குன்னு கரெக்டா அவங்க கண்டியை கேதர் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரண்ட்டு எங்கள் வீட்டாண்ட போயிட்டு திருப்பி வந்துச்சு, லோக்கல் இடத்துலயே வந்துச்சு. அப்புறம் திருப்பியும் அதை கொஞ்ச நேரம் போயிட்டு திருப்பி வந்தது. ஆனால் மழையில் வெளியே வந்து ஒரு கடைக்கு போக முடியல, அதெல்லாம் கொஞ்சம் அதான் கரண்ட்டு அங்கேருந்து தண்ணியில் நடந்து வர முடியல, ஒரு கடைக்கு போக முடியல, எதுவுமே முடியல. ரொம்ப சங்கடமான சூழ்நிலை. கரண்ட் எங்களுக்குலாம் அவ்வளோ பெரிய இது இழப்பு எதுவும் இல்லை. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போகும், உடனே வந்துடும். கரண்ட்ல இந்த மழைக்கு எதுவும் பெரிய நஷ்டங்கள் எதுவும் இல்லை, மக்களுக்கு எதுவும் பெரிய இடர்பாடு எதுவும் இல்லை. ஓரளவுக்கு நார்மலா போயிட்டே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மழை ஒன்றும் நம்ம எதிர்பார்த்தாலும் இன்னும் மழை வரலன்னு நான் நினைக்கிறேன். நம்ம எதிர்பார்க்குற மழை இன்னும் வரல. வந்தா தாங்கன்னா இவங்க இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியா இது மாதிரி கேப் விட்டு அந்த மழை வந்ததுன்னா இந்த பிரச்சனை இருக்காது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி தொடர்ச்சியான மழை பெஞ்சுன்னா ஏதாவது ஒரு சில தாழ்வான இடத்துல அந்த தேங்காய் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை இது வரைக்கும் எதுவும் கொடுக்கல சார், இது வரைக்கும் எதுவும் சொல்லல, எங்களுக்கு சொல்லல. எல்லாம் டிவில எல்லாம் டிவில பேட்டி கொடுத்துருக்கலாம், எங்ககிட்ட எதுவும் சொல்லல சார். எல்லாம் வரவங்க பூரா தரம் தான் சொல்றாங்க, அவங்க திறந்த போட இல்லை. அவங்க ஒரு வாரமா போடல கடை. இதை போட்டதான் அவங்களுக்கு வருமானம். அப்போ இந்த கடை இங்க யார் போடல, அவங்களுக்கு என்ன நிவாரணம் கூட கண்டுபிடிச்சாங்கன்னா ஈஸியா ஒரே இடத்துல முடிஞ்சிடும். யார் எந்த கடை வாங்க, நீங்க எத்தனை நாள் கடை போடல, உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வரும் ஒரு நாளைக்கு அப்படின்னும் போது அவங்களுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கலாம். அப்படி பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். நான் பீச்சில் கடை போட்டதுனால சொல்றேன். நான் சோள கடை போட்டிருக்கேன். அவங்க யார் இந்த கடை, நீங்க எத்தனை நாள் கடை போடல, உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கவர்மெண்ட் சொன்னா அது கண்டிப்பா டைரக்டா போய் சேரும். அவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு நல்ல பேர் வரும், செய்யறாங்க, அது நல்ல பேரும் கிடைக்கும்ன்றது என்னுடைய ஆதங்கம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. பண்ணாங்க அதெல்லாம். உடனே வந்து மர சாந்திரத்துல கட் பண்ணி எடுத்தாங்க டி நகர்லாம். உடனே அதுக்கெல்லாம் அங்கங்க ஆள் போட்டு எப்பவும் பார்க்கல அந்த மாதிரி. ஆனா அந்த வாட்டி நல்லா சிறப்பா பண்ணியிருந்தாங்க. முன்னெச்சரிக்கையோட அது சிறப்பா இருந்தது. அதனால தான் அந்த மழை நீர் வந்து சென்னையில பாதிக்காத அளவுக்கு இருந்திருக்கு. அவங்களுக்கு ரொம்ப நன்றி.